எஸ் மக்களே, லைவ் அப்டேட் பார்க்கலாமா? சீரியஸாக லைவ் பார்க்க பார்க்க பிபி எக்கச்சக்கமாக ஏறுது. எனக்கு நேற்றே டவுட் வந்துச்சு. வினோத் கமுருதனுக்கு எதிராலாம் போகமாட்டாரே, என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்னு. சபரியும் அதை சொன்னார். ஏய் மச்சான், இவன் வினோத் சும்மா பண்ணிகிட்டு இருக்காண்டான்னு கரெக்டாக பண்ணார் இன்னைக்கு. காலையில் உட்காந்து பார்வதி ஒரே ட்ராமா அழுது என்னை மட்டும் இப்படி பண்ணுறாங்க, என்னை மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு. இந்த மக்ருதீன் என்ன பண்ணுது, நேராக விக்ரம்கிட்ட சண்டைக்கு வருது. நீ எதுக்கு நீ அந்த வார்த்தை சொன்ன, எதுக்கு அந்த வார்த்தை இவர் 10,000 தடவை சொல்கிறாரு, விக்ரம் ஒரு தடவை தான் சொன்னார். எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டேன், அம்மா பற்றி பேசிட்டேன். அது அம்மாவை பற்றி பேசுகிறதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. கோவத்தில் வினோத் அந்த வார்த்தையை விட்டாருங்க. நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வினோத் கிட்ட கேள்வியே கேட்கல. இந்த வினோத்தில் இதை சொன்னார், நானும் தாட்டா சொன்னேன். இன்றைக்கி சொல்லவே இல்லை வினோத் அதை. ஆக்சுவலாக நடந்த பிரச்சனைக்கு விக்ரமை பலி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு கமருதீன். நீ அதை சொன்னால் வெளியில் இருந்தால் வாயை உடச்சிருப்பேன், கிழிச்சிருப்பேன். அவன் விக்ரம் கையில் பூ பறிச்சுக்கிட்டு இருக்குப்பா. இந்த தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படியே விக்ரம் பண்ண திருப்பி விட ட்ரை பண்ணுறாரு. நேற்று வந்து காயின் டாஸ்க் வந்து நீ அவன் தானே அப்படி பண்ணான், அவன் பண்ணும்போது நியாயமா, நான் பண்ணால் மட்டும் தப்பா அப்படின்னு. சரி, அவன் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும்டா, அதுக்காண்டி அதையே திருப்பி அதை விட மோசமாக ஒன்று பண்ணிவிட்டு அதை காமிப்பேன் எக்ஸாம்பிளா. எனக்கு புரியலையே. இதை வினோத் மண்டையை ஆட்டி கேட்குறாரு. அதை விக்ரம்கிட்ட வம்பிழுத்தாரா, விக்ரம் சரி தான் போடா விட்றா, பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு. மறுபடியும் விக்ரம் குளிக்க போகிறதுக்கு வெளியில் வர திருப்பி போய் வம்பிழுக்கிறாங்க மக்ருதீன். எதுக்கு அப்படி சொன்னேன், ஆமாட்டா சொன்னேன் அப்படின்னாரு விக்ரம். அப்படி சொல்கிற தப்பு தான், ஆமாட்டா தப்பு தான், கோவத்தில் சொன்னேன், என்ன இப்போ அப்படின்னாரு. நான் வாயை உடச்சுடுவேன் வெளியில் இருந்தா அப்படின்னா, அந்த ஓடா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தார் அவர். தலைவருக்கு பக்கத்தில் வரதுக்கே தைரியம் இல்லை. அடிக்க வேண்டியதான பெரிய தைரியம் எனக்கும் நல்லா வருது வாயில். வந்து அடிக்க வேண்டியதானே பயம். ஏற்கனவே ஆல்ரெடி ரெக்கார்டேஜுக்கு போயாச்சு. விக்ரம வம்பெடுத்து பார்த்து கடைசியில் செட் ஆனோடனே வினோத் வந்தார். வினோத் என்ன முதல்ல நியாயம் மாதிரி வந்துட்டு பார்வதியை திடீர்னு உள்ளே போயிட்டார். இவனுக்கு எடுக்கிறதே பார்வதி தான், ரொம்ப நல்லவன், இவனுக்கு எடுக்கிறதே பார்வதி தான்ட்டு போயிட்டாரு. உடனே இந்த மக்கள் பின்னாடியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இல்லை மச்சான், நான் சொல்கிறத கேளு மச்சான் அப்படின்னு காலையிலேயே சபரியும் விக்ரமும் சொன்னாங்க. போய் பேசாதீங்க வினோத், உங்களை வச்சு அவன் எல்லா ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுப்பான்னு. அவருக்கு அது வேண்டி இருக்குது. மக்ருதீன் ஜெயிக்கணும், பார்வதி வெளியில் போனால் வினோத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்று கேட்குறாரு பொறுமையாக. இந்த மக்கள் என்ன சொல்லுது, மச்சான் அவங்க காமன் சொல்லிட்டாங்க மச்சான், தப்பு இல்லை மச்சான், அந்த கூத்து தான் தள்ளி விட்டோம். அப்போ நேற்று விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அவன் தள்ளி விட்டான், அவன்லாம் பேசுகிறான் மச்சான், அவன்லாம் பேசவே கூடாது, அவன் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறான், எனக்கு அதெல்லாம் பண்ணால் கோவம் வந்துடும் மச்சான், அதனால தான் மச்சான் தள்ளி விட்டேன், கேளு மச்சான்னு இவர் வினோத்தை சொன்னதை கேளுங்க. டேய், நான் எங்கடா அவங்க கூட போய் சப்போர்ட் பண்ணேன், நான் நியாயத்தை தாண்டா கேட்டேன், கீழே உள்ள புள்ள விழுந்துருச்சு பாவம், இதே பாரு விழுந்துருந்தாலும் நான் இறங்கி போய் அப்படி தாண்டா பண்ணியிருப்பேன், நான் நியாயத்தை தான் கேட்டேன். ஆக்சுவலாக நேற்று என்ன பண்ணியிருந்திருக்காரு மக்ருதீன், வினோத் வந்தோடனே நீ பேசாத போடான்னு சொல்லியிருந்திருக்காரு. என்னைய பேசாத போடான்னு ஏன் சொன்னேன்னா வினோத் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். மக்ருதீன் பண்ண தப்பை பேசலை, பார்வதி பண்ண தப்பை பேசலை, அது தப்பு ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், ஓகே, நான் என்ன பண்ணேன், என்னையே அவங்களோட போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்னு பேசிகிட்டு இருக்காரு இவ்வளோ நேரம். அப்போ இவர் போய் விக்ரம் சபரிக்கு சப்போர்ட்டாக கமருதனுக்கு எதிராக நிற்கலை, தூக்கி விடணும். நாளைக்கு அவர் சொல்கிறார் வீக்கெண்டில் காரி துப்புவாங்க மச்சான், நான் அதை பண்ணலடா அப்படிங்கிறாரு. அப்போ நீ வீக்கெண்டில் காரி துப்புவாங்கன்னு பண்ணியிருக்க, இதே வெளியிலடா பண்ணியிருக்க மாட்டேன் அந்த உதவியா இல்லையா? அப்படி தான் இருந்தது எனக்கு சீரியஸாக. வினோத் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் வெளியிலடா பண்ணியிருக்க மாட்டேங்கிற மக்களுக்கு சப்போர்ட்டாக தான் போய் நின்றுருப்பீங்க. வீக்கெண்டில் காரி துப்புவாங்கன்றனால போய் தூக்கியிருக்காரு. அவரே சொல்கிறார், அவர் வாயால் சொல்கிறாருங்க, நான் சொல்லலை. 24 ஹவர்ஸில் இருக்குது, 1 ஹவர்லாம் வருமானு தெரியல, ஆனால் 24 ஹவர்ஸில் இருக்குது, அப்படியே சொல்கிறாரு. நீ ஏன் மச்சான் என் மேலே கோவப்படுற, நீ ஏன் மச்சான் என் மேலே கோவப்படுறேன்னு மக்களுக்கு இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. புரியலை எனக்கு. அவனா எல்லா பழியையும் தூக்கி விக்ரம் மேலே, அவன் பண்ணான், அதனால தான் நானும் பண்ணேன், அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், அவன் பண்ணா சரி நான் பண்ணா தப்பா, அவன் பண்ணா சரி நான் பண்ணா தப்பா, எங்கள் அம்மா பற்றி தான் பேசுகிறான், அடிச்சிருவேன், கிழிச்சிருவேன், நொட்டிடுவேன். என்ன அடிச்சிருவேன், அங்கே தானே இருக்கான், ஒரு அடி வை பார்க்கலாம், ஒரே ஒரு அடி வை பார்க்கலாம் அப்படின்னு கேட்க தோணுது நம்மளுக்கு சீரியஸாக. கையை நீட்டிட்டு போயிடுவாங்களா நீ பக்கத்தில். இவங்க எல்லாம் பாவம். வினோத் வந்து பாதையில் கத்திட்டு போனோன்னே வினோத் மாட்டிக்க போகிறான்னு இழுத்துட்டு வந்தா அது உட்காந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. லிட்ரலி சபரிக்கு விக்ரமுக்கெல்லாம் ஷாக்கு. விக்ரம்லாம் போய் அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்துட்டார், சபரி தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படி நடுவில். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அப்படி எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு முட்டு கொடுக்கணும், என்ன இருக்குது முட்டு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட? என் ஃப்ரெண்டு பாவம், பார்வை தான் உன்னை கெடுத்துட்டா. அவன் என்ன பாவம், அவனும் காலை வச்சு எட்டி மிதிச்சிருக்கிறான், கான்ஷியஸ் எல்லாமே பண்ணியிருப்பான். ஓவர் சொன்ன நீ திருப்பி சொல்லிட்டு போ. வினோத்தும் தானே சொன்ன, எனக்கு ஒரே கேள்வி தான், வினோத்தும் தான் சொன்னான். வினோத் சொல்லும்போது இவருக்கு தப்பாக தெரியல, அதே விக்ரம் சொன்னால் தப்பாக தெரியுது. அந்த வார்த்தை கோவத்தில் எல்லாரும் விடுறது தான். அது இவன் பண்ண வேலைக்கு இன்னும் அசிங்கமாக 4 வார்த்தை கேட்டிருக்கணும். விக்ரமாக இருக்க போய் 2 வார்த்தையோடு விட்டுட்டாரு. இதே அந்த இடத்துல இது கமருதீனுக்கோ பாருக்கோ யாராவது பண்ணியிருந்தா வினோத்தும் கமருதீனும் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. இந்த ஷோவில் இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை பேசாத விக்ரம் வாயிலேருந்து வந்தது. கோவத்தில் வந்து அப்புறம் கொஞ்சம் முடியுமா இவங்க, எனக்கு புரியலையே. சபரி விட்டுட்டு இறங்கி வந்தார்.
வினோத் இறங்கி வந்ததில் பேட்டரியில் எப்படி ஜெயிச்சிருக்க முடியாது. வினோத்தில் 12 மார்க் எடுத்தாலும் வினோத் தோத்தா போயிட்டாரு. அதை மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாரா, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்துருக்கலாம். இருந்தாலும் நான் நியாயத்துக்காக வந்தேன். நான் சத்தியமாக பயந்து போய் வந்தாருன்னு நினச்சேன். நான் வினோத்துக்கு நானும் ஃபயர் விட்டேன். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாரு வீக்கெண்டில் கேள்வி கேட்டுருவாங்கன்னு வந்தாராம். சீரியஸ்லி மேன், வினோத் அவ்வளோதாங்க. வினோத்துக்கு வந்து அந்த மக்கு என்ன பண்ணாலும் கரெக்டு. ஏன்னா ஃப்ரெண்டு மக்களுக்கு சொல்லுது, மச்சான் கோவப்பட்டாலும் ஃப்ரெண்டு கூட நிற்கணும் மச்சான் அப்படின்னா இவன் மாமன் மண்டி அடிக்க போகிறான். ரைட்டு, மக்களுக்கு பார்த்து சாண்ட்ரா பயந்துச்சான். இவன் எழுந்து அவன் எங்கேயோ இருக்கான், எங்கேயும் பயப்படுறீங்க சாண்ட்ரா நியாயம் கேட்டானா கமருதீனுக்காக. அதையும் சொல்கிறான் வினோத். இவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து வேறு பேசுகிறவா, என்னால் முடியல. இதுக்கு கொடி பிடிச்சிட்டு வரீங்களா, நான் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவேன் கமெண்ட். அவ்வளோ ஆத்திரம் வருது எனக்கு. இன்றைக்கி லைவ் பார்த்தா உட்காந்து ஓரமாக உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க 2 பேரும், பார்வதியும் கமருதீனும். இதில் அப்படியே விக்ரம் மேலே திருப்பி விட்டு ட்ரை பண்ணுது அந்த மக்கு. இவன் ட்ரை பண்ணுவான், நம்ம கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா. வெளியில் இருக்கிற டீமும் அதை தான் பண்ணுறாங்க. விக்ரம் பண்ணது சரினா இவங்க பண்ணதும் சரி. விக்ரம் பண்ணது தப்புடே இருக்கட்டும், அவங்க குரூப்பாக 5 பேர் பண்ணாங்கல்ல, அது 5 பேரும் கேள்வி கேட்கணும். 5 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்கிட்டு தப்பாக இருந்தா இவன் என்ன பண்ணலாம்? இவனை அரெஸ்ட் பண்ணணும். என்னையும் போட்டு அமுக்குறீங்க. வினோத்தை தான் அமுக்கணும். வினோத்தையே கேட்க மாட்டேங்கிற விக்ரமே சொல்லிட்டு இருக்க. விக்ரம் ட்ராப்பில் போய் வினோத் விழுந்துட்டாராம். பெரிய மக்கு வினோத்து விக்ரம் ட்ராப்பில் போய் விழுகிறதுக்கு. ஐயோ அப்பா, அந்த வினோத்தும் கமருதீனும் சேர்ந்து ஒரு கூத்து அடிக்கிறாங்க பாருங்க லைவில். சீரியஸாக வினோத் தயவு செஞ்சு வினோத்துக்கு ஃபயர் விடாதீங்க, கன்றாவியாக இருக்குது. ஐயா திவ்யா கூட டைட்டில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் திவ்யா என்ன பண்ண போகிறாங்க தெரியல. தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் திவ்யாவே பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. இப்போ நான் எப்படி டைட்டில் கொடுக்கணும்னு சபரிக்கு தான் கொடுக்கணும். அவர் அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு இறங்கி வந்தார், அது உண்மை இல்லை. ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரது தானே உண்மை. தோக்கிற விஷயத்தை விட்டு வரதுல என்ன உண்மை இருக்குது? விட்டுட்டு வந்தார்ல, அவருக்கு தான் டைட்டில் போகணும். கேட்டால் சேனல் அதை பிளான் பண்ணிருச்சான். ஏன்னா உங்கள் கரும்பு பிடிச்ச ஃபீலிங்ஸ்க்கு உங்களோட கேவலமான குணத்துக்கு சேனல் மேலே பழி போடுவீங்களா? ஏன்னா சேனல் மேலே ஒரே கோவம் தான். இவ்வளோ நேரம் அவங்களே உள்ளே வச்சு பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நாங்கள் பார்க்குறோம் டிஆர்பி உங்களுக்கு அதுதானே. அவங்கள அமுச்சு விட்டு இவங்க பேசிகிட்டு இருந்தாலும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு சப்போர்ட் வேண்டாம், ஒரு மண்டை வேண்டாம், நல்லது வேண்டாம், சேனல் ஓடணும் அவ்வளோதான். ஓகே, கார்ப்பரேட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சீரியஸாக கோவம் வருது. வினோத்துக்கு காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லை வினோத் நல்லவர் சப்போர்ட் பண்ணுறவங்க, தயவுசெய்து 24 hours பாருங்கள், தெரியும். அவர் அவ்வளோ தூரம் மக்களோட போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. என்ன ஏண்டா சொல்கிறேன், நான் எங்கே சேர்ந்தேன், உங்க கூட தானே இருக்கேன், புரியல, சத்தியமாக புரியல. ஏன் அவங்களோ நல்லதான பண்ணாங்க சபரியும் வினோத் விக்ரமா, அவங்க கூட சேர்ந்தா என்ன தப்பு? சேரல அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காரு உட்காந்து. அப்போ இவர் நியாயத்தை கேட்டாலும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அநியாயமாக கேட்டாங்களா? சாயந்தரம் எழுந்து வந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. சபரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு பாவம். எல்லாருக்கும் முட்டை போட்டு கொடுத்துட்ருக்காரு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மக்களுக்கு வந்து இப்போ அப்படியே விக்ரம் மேலே திருப்பணும். விக்ரம்லாம் ட்ரிகராகி ஒன்றும் பண்ண மாட்டார். நீ என்ன வேணாலும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சீரியஸாக நீ பண்ணுறதெல்லாம் சாண்ட்ராட்ட பண்ணு, விக்ரம்லாம் ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விக்ரம்லாம் ட்ரிகராகி ஒன்றுமே பண்ண மாட்டார். விக்ரம் நல்லா தெரியும் இது கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆகிருக்கும் கமருதீனுக்கும் பார்வதி கொண்டு. இதுக்கு மேலே அவங்க 2 பேர்கிட்டையும் வாய் விட்டு மாட்டிக்கிறதுக்கு அவர் என்ன பைத்தியமா? கண்டிப்பாக விடவும் மாட்டார், மாட்டிக்கவும் மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு 2த்துக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பலை அப்படின்னா கம்ப்ளீட்லி திஸ் இஸ் அ ஃபெயிலியர் ஷோ. அத்தனை பேரும் கொந்தளிச்சிருவாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் அவங்க பயங்கரமாக மாட்டுவாங்க. சேனல் படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சாவுட் முதல்ல இவங்க 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இவங்க பண்ணிகிட்டு இருந்த கருமத்தெல்லாம் லைவில் பார்க்குற கடுப்பாக இருக்குது. வேறு ஏதாவது உருப்படியாக அப்டேட் இருந்தால் நான் வரேன். தேங்க்யூ.